ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டிசிஎஸ்லேருந்து 2024 பேட்ச் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸாக இருந்து 2024 பேட்சாக இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிஞ்சா, டிஜிட்டல், ப்ரைம்னு 3 ரோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிஞ்சா ரோலுக்கு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.36 lakhs per annum வரும். ஸோ டிஜிட்டலில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 7 LPA உங்களுக்கு தருவாங்க. ஸோ ப்ரைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 LPA உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து 3 ரோல்ஸு. 3 ரோல்ஸுமே சேலரி டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த 3 ரோல்ஸ் அலோகேட் பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா April 10th 2024 Wednesday. அது வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 26th நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ April 26 ஆன்வர்ட்ஸ் அதாவது April 26th ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேட் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பேட்சாக நடத்துவாங்க. ஸோ அதனால் எப்போ வேணாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு மெயில் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 CGPAக்கு மேலே இருக்கணும், இல்லைனா 6 இருக்கணும், 6 or 6 above இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் BE, BTech, ME, MTech, MCA, MSc, MS இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், 18 to 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 18லேருந்து 28க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு up to 2 years வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் யாருக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 years வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி சம் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு வந்து டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 25 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்பல் எபிலிட்டிக்கும் 25 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டிக்கும் 25 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்ட் ஏ ஃபவுண்டேஷன் செக்ஷன். ஸோ இதில் வந்து 3 செக்ஷன் இருக்கும். அதான் நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்ஷன். அட்வான்ஸ்டு செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிக்கும் உங்களுக்கு 25 minutes தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு கோடிங் இருக்கும். அட்வான்ஸ்டு கோடிங் பார்த்தீங்கன்னா 90 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்ட் ஏ. பார்ட் பி. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாபிக் கீழே வர எல்லா கொஷினும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிசிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து April 26th நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இங்கே ரிஜிஸ்டர், நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணதில்லை அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே லாகின் இருக்குது இல்லையா, இதுக்கு போய் நீங்கள் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடியா பிபிஎஸ்ஸான்னு கேட்கும். ஸோ இப்போ ஐடிக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்கனால ஐடின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐடின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின்குள்ளே போங்க. லாகின்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.